அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தினுடைய தாக்குதல்கள் 684வது நாளாகவும் இன்றைக்கும் தொடர்ந்து வரக்கூடிய சூழல்ல இன்றைய நாளில் அங்கு என்னவெல்லாம் நடந்திருக்கிறது என்கிற செய்திகளை தான் நம்ம பார்க்க இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், இந்த 684 நாட்களாக காசாவில் என்ன நடக்கிறது என்கிற செய்திகளை நாம் தொடர்ந்து உங்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து தந்து கொண்டிருக்கிறோம். எங்கே போனாலும், உள்நாட்டில் வெளியில் எங்கே போனாலும் அல்லது வெளிநாட்டுக்கு போனால் கூட நம்ம அதை மிஸ் பண்ணாமல் அந்த செய்தியை கொண்டு வந்து தருவதற்கான காரணம், அந்த மக்களுக்கான பிரார்த்தனை நம் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணிடக்கூடாது. டெய்லி அவங்களுக்காக நம்ம அத்தனை பேரும் பிரார்த்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால தான் என்ன நடந்தாலும், என்ன ரிஸ்க் எடுத்தாலும், எத்தனை மணி ஆனாலும் இந்த வீடியோக்களை கொண்டு வந்து தர்றோம். இன்றைக்கும் நம்ம ஒரு வெளியூர் பயணத்தில் இருக்கிற காரணத்தினால தான் இந்த வீடியோக்கள் இந்த வடிவத்தில் உங்களுக்கு தரப்படுகிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள், அதை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்கிற தாழ்மையான கோரிக்கைகளோடு 684வது நாளாகவும் இன்றைக்கும் இஸ்ரேல் நடத்தி வரக்கூடிய தாக்குதல்கள் காரணமாக காசாவுக்குள்ள கடந்த 24 மணி நேரங்களுக்குள்ளாக 58 அப்பாவிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாகி இருக்கிறார்கள். 185 பேர் இதுவரைக்கும் படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் காசாவினுடைய சுகாதார அமைச்சகமும் பாதுகாப்பு அமைச்சகமும் ஒரு முக்கியமான அறிவித்தலை விடுத்திருக்கிறார்கள். காசாவுடைய அப்பாவிகளுக்கு தயவு செய்து இஸ்ரேலும் அமெரிக்காவும் உணவு தருகிறோம் பேர் வழி என்கிற பேரில் உங்களுக்கு உணவு தருவதற்காக அழைக்கக்கூடிய இடத்திற்கு உணவு தேடி செல்லாதீர்கள். ஏன்னா உணவு தர்றோம் வாங்கன்னு அழைச்சி தான் உங்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க, உங்கள் மேலே தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே அதை தவிர்த்து கொள்ளும் விதமாக அங்கே செல்லாதீர்கள் என்கிற அறிவிப்பையும் அந்த அப்பாவிகள் மீது விடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் அந்த மக்கள் அதையும் மீறி அங்கே போவாங்க. காரணம் என்னென்னா, உயிரை விட தற்போது தங்களுடைய பிள்ளைகளுடைய உயிரையாவது காப்பாற்றிக்கிறணும், ஏதாவது கொஞ்சம் உணவு கிடைக்காதா என்கிற நிலை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அந்த சோகத்தில் தான் அவர்கள் அங்கே சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல இன்றைக்கு ஒரு அதிர்ச்சிகரமான கருத்து கணிப்பு அமெரிக்காவில் வெளியாகி இருக்கிறது. ராய்ட்டர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு கருத்து கணிப்பில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய பாதிக்கும் மேற்பட்ட அமெரிக்கர்கள் பாலஸ்தீனத்தை ஒரு தனி அரசாங்கமாக, ஒரு தனி நாடாக அனைத்து சர்வதேச நாடுகளும் அமெரிக்கா உள்பட அத்தனை பேருமே அங்கீகரிக்க வேண்டும் என்று கருத்து சொல்லி இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், அமெரிக்கா அங்கீகரிக்குதா இல்லையா என்பதை தாண்டி யூதர்கள் யார், ஜியோனிஸ்டுகள் யார், இஸ்ரேல் என்றால் யார், அமெரிக்கா என்றால் யார், அமெரிக்காவினுடைய அரசாங்கம் என்றால் யார் என்கிறதையெல்லாம் சர்வதேசமே இன்றைக்கு மிக தெளிவாக புரிந்து கொண்டிருக்கு. நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லுகிற ஒரு விஷயம்தான், இந்த காசாவினுடைய வார் வர்றதுக்கு முன்னாடியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஒரு தாடி வச்சிருந்தா, கொஞ்சம் ஒரு தொப்பியை போட்டிருந்தா, ஒரு ஜுப்பாவை போட்டிருந்தா, அல்லது ஒரு முகத்தை மூடின ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்தால், அல்லது ஒரு ஹிஜாப் அணிந்த ஒரு இஸ்லாமிய பெண்ணாக இருந்தால், அல்லது பேர் ஏதோ முஸ்லீம் பேர் ஒன்று, அரபு பேர் ஒன்று வச்சிருந்தாங்கன்னு சொன்னால் அவர்கள் பயங்கரவாதிகள், தீவிரவாதிகள் என்கிற ஒரு கண்ணோட்டம் அனைத்து சர்வதேச ஊடகங்களாலும் உண்டாக்கப்பட்டிருந்த சூழல்ல இந்த காசாவினுடைய வாருக்கு பிறகுதான் உண்மையான பயங்கரவாதிகள் யார், உண்மையான தீவிரவாதிகள் யார் என்பது உலகத்திற்கே தெரிய வந்திருக்கிறது. அந்த அடிப்படையில் அமெரிக்காவில் ராய்ட்டர் அவர்களுடைய ஊடகமே ஒரு கருத்து கணிப்பை மேற்கொண்டிருக்கிறது. அந்த கருத்து கணிப்பில் 58% அமெரிக்கர்கள், அமெரிக்காவில் வாக்களிக்கக்கூடிய, அமெரிக்காவினுடைய சிட்டிசன்ஷிப்பில் இருக்கக்கூடிய 58% காசாவில் யுத்தம் நிறுத்தப்பட வேண்டும், பாலஸ்தீனத்தை இனிமேலும் புறக்கணிக்க முடியாது, பாலஸ்தீனத்தை ஒரு தனி அரசாங்கமாக, ஒரு தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறார்கள். 58 பேர் என்று சொன்னால் 42% பேர் தான் அதுக்கு மாற்றமாக இருக்கிறாங்க. 58% என்று சொல்லும்போது நாட்டின் பாதிக்கு மேற்பட்ட சதவீதத்துக்குரிய மக்கள் இந்த கருத்துக்களை சொல்லி இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் என்கிற நிலையில் 65% அமெரிக்கர்கள் காசாவில் பஞ்சத்தால் பட்டினியால் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு உடனடியாக அமெரிக்கா நேரடியாக இஸ்ரேலோடு சம்பந்தப்படாமல் உதவிகளை வழங்க வேண்டும் என்கிற கருத்துக்களையும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே அமெரிக்காவினுடைய அரசாங்கம் இனவாதம் செய்தாலும், அமெரிக்காவினுடைய அரசாங்கம் இஸ்ரேலை ஆதரித்தாலும், அமெரிக்காவினுடைய பொதுமக்கள் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இருக்கிறார்கள் என்கிற ஒரு பேருண்மை இன்றைக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல தான் காசா நகரத்தை ஆக்கிரமிக்கிற திட்டத்தை அறிவித்து தற்போது காசாவுக்குள்ள யுத்தத்தை ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம்ங்கிறதெல்லாம் நமக்கு தெரியும். ஜாய் டவுன் பகுதிகள் எல்லாம் பலத்த போர் நடந்து கொண்டிருக்கிறது. நேற்று பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் அவர்களுடைய எலைட் யூனிட்டை களத்தில் இறக்கி இருக்கிறார்கள். பயங்கரமான சண்டை, மோதல்கள் நடைபெற்று வரக்கூடிய இந்த சூழல்ல காசாவை ஆக்கிரமிப்பது என்பது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு ஒரு பயங்கரமான மரண பொறி என்கிறார் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய எஹூட் பராக். இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர்கள் அத்தனை பேருமே இந்த திட்டங்களை எதிர்க்கிறார்கள். யுத்தத்தை உடனே நிறுத்த சொல்றாங்க. இஸ்ரேல் தோல்வி அடைந்து விட்டது என்கிறார்கள். அமெரிக்கா இஸ்ரேலுடைய அதிபருக்கு தேவையில்லாத உதவிகளை செய்கிறது, இஸ்ரேலுடைய பெயர் முழுவதுமாக அளிக்கப்பட்டு விட்டது என்கிற கருத்துக்களை தொடர்ந்து சொல்லி வரக்கூடிய நேரத்தில் எஹூட் பராக்கினுடைய
இந்த கருத்து வெளியாகி இருக்கிறது. இப்படி நீங்கள் காசாவை ஆக்கிரமிப்பு செய்வது என்பது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினருக்கு மிகுந்த நட்பெயரை கொடுத்துவிடும். அவர்களை மேலும் மேலும் ஹீரோக்களாக மாற்றிவிடும். அவர்களுக்கு அரசியல் ரீதியாகவும் ஒரு வெற்றியை கொடுத்துவிடும். எனவே நீங்க பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அழிக்கிறோம்ங்கிற பேர்ல நம்முடைய பணைய கைதிகளை நீங்கள் மீட்டுக் கொண்டு வர முடியாது. அவர்களுடைய பிணங்களை கூட நீங்கள் கொண்டு வர முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். எனவே நீங்கள் காசாவை ஆக்கிரமிக்க கூடாது என்கிறார் இஸ்ரேலுடைய முன்னாள் பிரதமர் எஹூட் பராக் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிற அதே நேரத்தில் இஸ்ரேலுடைய வாலா நியூஸ் ஏஜென்சி உள்ளிட்ட பல செய்தி நிறுவனங்கள் இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு சொன்னா, பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் ரஃபாவில் இருக்கக்கூடிய இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய கஃபீர் படைப்பிரிவின் மீது இன்றைக்கு பயங்கரமான தாக்குதல்களை நடத்தி இருக்கிறார்கள். குறிப்பாக ராணுவத்தினுடைய ஹெலிகாப்டர்கள் தரையிறக்கப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய பிணங்களும் அவர்களுடைய காயப்பட்டவர்களையும் அழைத்து செல்லக்கூடிய அளவுக்கு இந்த தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வாலா நியூஸ் ஏஜென்சி வழங்காவிட்டாலும் பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய செய்திகள் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது. அந்த அடிப்படையில் பார்த்தோம்னு சொல்லிச்சோன்னா, இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய படையைச் சேர்ந்தவர்களை உயிரோடு பிடிப்பதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் ரொம்ப முயற்சி எடுக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. அவங்களை கொல்லணும்ங்கிறத விட அவங்களை உயிரோட மீண்டும் பிடிக்க வேண்டும் என்பதுதான் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்கு. அந்த அடிப்படையில் தான் இந்த அவர்களுடைய மிக முக்கியமான ராணுவ தளமாக காசாவுக்குள் அவர்கள் அமைத்து வைத்திருக்கக்கூடிய கஃபீர் படைப்பிரிவினுடைய ராணுவ தளத்தின் மீது பயங்கரமான அட்டாக் ஒன்றை இன்னைக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதில் பல பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், பல பேர் படுகாயமடைந்திருக்கிறார்கள். ஆனால் யாரையுமே அவங்க உயிரோட பணைய கைதிகளாக பிடிக்கவில்லை என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைய தினம் ரஃபாவில் நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் தனியான ஒரு தாக்குதல்களை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தைச் சேர்ந்த 3 பேர் படுகாயம் அடைந்திருப்பதாகவும் அவர்கள் தெற்கு காசா பகுதிகளில் இருந்து உடனடியாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. எனவே தொடர்ந்து பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தினுடைய படைப்பிரிவினர் எல்லா பகுதிகளிலும் இஸ்ரேலை நோக்கி தாக்குதல்களை நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். அவர்களை உயிரோடு பிடிப்பதற்கான முயற்சிகளிலும் அவர்கள் இருக்கக்கூடிய சூழலில் இன்றைக்கு இஸ்ரேலிய ரேடியோ அரசாங்கத்தினுடைய ரேடியோ வெளியிட்டிருக்கக்கூடிய செய்திகளில் தெற்கு காசா பகுதியில் கான் யூனுஸ் உள்ளிட்ட பகுதிகளில் 10 பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மிக முக்கியமான ஒரு தாக்குதலை இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தை நோக்கி நடத்தியதாகவும் அதை நாங்கள் முறையடித்திருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அந்த செய்தியில் இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விவகாரம் என்னன்னு சொன்னால், தெற்கு காசா பகுதியில் ஒரு விதிவிலக்கான சம்பவமாக இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இஸ்ரேலுடைய நிலைகள் மீது, இஸ்ரேலுடைய ராணுவத்தின் நிலைகள் மீது 10க்கும் மேற்பட்ட பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் ஒரு முக்கியமான தாக்குதலை நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் இருந்து எங்களுடைய ராணுவம் தங்களை தற்காத்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதல் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த தாக்குதலும் எதிர்பாராத விதமாக அவர்கள் நடத்திய தாக்குதல் என்று சொல்லப்பட்டிருக்க. மொத்தத்தில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் எதிர்பார்க்காத விதமான தாக்குதல்களை தற்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்பினர் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய சூழலில் தான் இன்றைக்கு கான் யூனுஸ், இது சவுத் காசா பகுதி, நார்த் காசா கிடையாது, அந்த பகுதிகளில் நடந்திருக்கிற மேலதிகமான ஒரு தாக்குதல் சம்பவத்தை வெளியிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு காலையிலேயே சவுத் காசா பகுதிகளில் கான் யூனுஸுக்கு தென்கிழக்கு பகுதிகளில் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய நிலை ஒன்றை, முக்கியமான ஒரு ராணுவ தளத்தை நாங்கள் தாக்கி அழித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை வெளியிட்டிருக்கக்கூடிய பாலஸ்தீன விடுதலை ராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் மேலதிகமாக என்ன சொல்றாங்கன்னா, அவர்களுடைய மெர்காவா டாங்கிகள் மீதும் அவர்களுடைய வாகனங்கள் மீதும் வெடிக்கக்கூடிய ஷாவால் என்கிற வகையான குண்டுகளை, அது ஒரு கேரியர் மாதிரி இருக்கும், ஒரு பெரிய சைஸில் இருக்கும். அதை எப்படி அவங்க தயாரிக்கிறாங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் அவங்க வீடியோக்களில் காட்டுறாங்க ஷாவால்ண்டா இதுதான்னு. அது பூமியை புதைச்சி ஒன்றும் கீழே வைப்பாங்க மெர்காவா டேங்க் வரும்போது. இல்லைன்னு சொன்னால் மெர்காவா டேங்க்ல கொண்டு வச்சுட்டு ஓடி வந்துடுவாங்க. வந்து வயரிங் மூலமாக அல்லது வேறு விதமான தாக்குதல்கள் தான் அவங்க நடத்துகிறாங்கிற அந்த வீடியோவில் நம்ம பார்க்க முடிகிறது. அந்த சாதனத்தின் மூலமாகத்தான் மெர்காவா டேங்குகளையும் இஸ்ரேலிய ராணுவத்தினுடைய வெஹிக்கிள்ஸ் மேலேயும் நாங்கள் இன்றைக்கு தாக்குதல்களை நடத்தியிருக்கிறோம், பல ராணுவத்தைச் சேர்ந்தவர்களை கொன்று குவித்திருக்கிறோம் என்கிற செய்திகளை அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவமும் ஆமா எங்க மேல இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது என்பதை ஒப்புக்கொண்டிருக்கக்கூடிய சூழல்ல தான் மேலதிகமாக ஏவுகணை தாக்குதல்களையும் நாங்கள் நடத்தியிருக்கிறோம். ஏன்னா இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவம் ஓடி போய் வீடுகளுக்குள்ள ஒழிச்சிருக்காங்க, இந்த இடிபாடுகளுக்குள்ள இருக்கக்கூடிய வீடுகளுக்குள்ள ஒழிச்சிருக்கிறாங்க. அந்த வீடுகள் மீது நாங்கள் ஏவுகணை தாக்குதல்களும் நடத்தி இருக்கிறோம் என்று சொல்லிவிட்டு அவர்களுடைய மெர்காவா டேங்க் ஒன்றிலே இருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய தளபதியை துப்பாக்கியால் சுட்டிருக்கிறோம் என்கிற செய்திகளையும் இன்றைக்கு வெளியிட்டிருக்காங்க. எனவே இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய ஒரு முக்கியமான தளபதி இன்றைக்கு தாக்கப்பட்டிருக்கிறான் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடிய சூழல்ல நேற்றைய நம்முடைய வீடியோவில் சொல்லியிருந்த பெஞ்சமின் நெத்தன்யாகு இஸ்ரேலிய பிரதமர் ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமருக்கு கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவித்திருந்தார். ஆஸ்திரேலியா பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்க போறோம் என்று சொன்னதுனால, ஏன்னா அந்த ஆஸ்திரேலிய தலைநகரம் சிட்னியில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம்ங்கிறது பெரியோரு விவகாரமாக மாறினதுக்கு பிறகு ஆஸ்திரேலியா பாலஸ்தீனத்தை செப்டம்பரில் நாங்கள் தனிநாடாக அங்கீகரிக்க போறோம்னு சொல்லிக் கொண்டிருக்கும் போது அதற்கு பதிலளித்திருந்த இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்லியிருந்தாருன்னு சொன்னால்,
சொன்னா அல்பானிஸ் ரொம்ப பலவீனமான ஒரு பிரைம் மினிஸ்டர். அதை தாண்டி அவர் வரலாற்றிலே யூதர்களை அழித்தவர் அல்லது பாதுகாப்பதற்கு தவறியவர் என்கிற அவப்பெயரை சுமப்பார் என்று அவர் சொல்லியிருந்தார். அதற்கு இன்றைக்கு பதிலளித்திருக்கக்கூடிய ஆஸ்திரேலியாவினுடைய பிரதமருடைய அலுவலகம் மிக கடுமையான பதிலடி அவருக்கு கொடுத்திருக்கிறது. அதில் அவங்க அழகாக என்ன சொல்லியிருக்கிறாங்க என்று கேட்டா, மக்களை கொன்று குவிப்பதும், அதிகமான மக்களை கொன்று குவிப்பதும் அல்லது அதிகமான மக்களை பட்டினியில போட்டு கொள்ளுவதும், குழந்தைகளுடைய எண்ணிக்கையை கொள்றதுனால அதிகரிக்கிறது அல்லது பட்டினி போட்டு அதிகரிக்கிறது, அதனூடாக அதிகாரத்தை அளவிடுவது எங்களுடைய பணி அல்ல. நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? அதிகாரம் என்னன்னா குழந்தைகளை கொள்றது, பெண்களை கொள்றது, யுத்தத்தில் இத்தனை பேரை நாங்கள் கொன்றோம் தெரியுமா என்று சொல்லி அப்பாவிகளை கொள்வதை நீங்கள் அதிகாரமாக நினைக்கிறீர்கள். ஆஸ்திரேலியா ஒரு நாளும் அப்பாவிகளை கொள்வதை அதிகாரமாக நினைத்ததில்லை. எனவே நீங்கள் எதை வேண்டுமென்றாலும் சொல்லலாம். பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரிக்கிற விவகாரத்தில் நாங்கள் உறுதியாக இருக்கிறோம் என்று சொல்லி இன்றைக்கு ஆஸ்திரேலியா அறிவிப்பு விடுத்திருப்பது மட்டுமல்லாமல் இத்தாலியும் மேலதிகமான ஒரு அறிவிப்பை இன்றைக்கு விடுத்திருக்கிறது. காசா மீதான உலகத்தினுடைய பாதி கோரிக்கைகளை நெதன்யாகு மொத்தமாக புறக்கணித்தார். உலகத்தில் எத்தனையோ கோரிக்கைகள் நெதன்யாகு மேலே விடுக்கப்பட்டுச்சு. பாதிக்கு மேற்பட்ட கோரிக்கைகளையே நெதன்யாகு புறக்கணிச்சிட்டார் என்று சொல்லி இத்தாலியினுடைய வெளியுறவு அமைச்சர் ஆண்டோனியோ தஜானி இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் சொல்லியிருக்கிறது மட்டும் இல்லாமல் காசாவில் நடந்த படுகொலைகளை முடிவுக்கு கொண்டு வாங்கன்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை விடுத்துக்கிட்டு இருந்தோம். அதே மாதிரி யுத்த நிறுத்தம் செய்யணும்னு சொல்லி நாங்கள் அழைப்பு விடுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த எதையுமே இஸ்ரேல் செய்ய தவறிவிட்டது. அதை தாண்டி பாலஸ்தீன அரசை கட்டி எழுப்புகிற, பாலஸ்தீனத்துக்கு ஒரு தனியான அரசாங்கம் உருவாக்கப்பட்டு பாலஸ்தீனத்தை தனிநாடாக அங்கீகரித்து அதை கட்டி எழுப்புகிற அரபு நாடுகள் தலைமையிலான ஐநாவினுடைய பணிக்குழுவின் கீழாக எங்களுடைய படைகளையும் அனுப்புவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இது என்னன்னா சும்மா நாங்கள் அனுப்புறோம்னு சொல்லலை. இப்போ நெதன்யாகு சொல்கிற மாதிரி அவர் சொல்லலை. எதிர்காலத்தில் பாலஸ்தீனம் தனிநாடாக அங்கீகரிக்கப்பட்டுச்சுன்னு சொன்னால் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை அங்கீகரிச்சுட்டு அவங்கள ஒரு தனி அரசாங்கமாக நம்ம மாற்றினதுக்கு பிறகு அந்த அரசாங்கத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னென்னு சொன்னால், அரசாங்கம் கட்டி எழுப்பப்படுகிற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு இராணுவம் தேவை, அவங்களுக்கு ஒரு படைப்பிரிவுகள் தேவைன்னு சொன்னால் அந்த பாலஸ்தீன அரசாங்கத்துக்காக எங்களுடைய படைகளையும் ஐநாவுக்கு கீழே நாங்கள் அனுப்புறதுக்கு தயாராக இருக்கிறோம் என்று இன்றைக்கு இத்தாலியும் இந்த தகவல்களை வெளியிட்டிருக்கிறது. எனவே முழுவதுமாக யுத்தம் செய்ய ஆரம்பித்திருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் காசாவுக்குள்ள. அதை எதிர்த்து பதிலடி தாக்குதல்களை நடத்துவதற்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பினரும் தயாராகிவிட்டார்கள். அந்த அடிப்படையில் தான் பாரிய யுத்தங்கள் தற்போது நடைபெற்று வருகிறது. எனவே பாலஸ்தீன மக்களுக்காக பிரார்த்தனை செய்வதை நிறுத்திவிடாதீர்கள் சகோதரர்களை. தொடர்ந்தும் பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி பிரார்த்தனை செய்யுங்கள். பாலஸ்தீனம் வெற்றி பெற வேண்டும், பாலஸ்தீனம் சுதந்திரம் அடைய வேண்டும், பாலஸ்தீன மக்களும் நம்மை போன்ற நிம்மதியாளர்களாக மாற வேண்டும், வாழ வேண்டும் என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு பாலஸ்தீன அப்பாவிகளுக்காக பிரார்த்திக்கிற அதே நேரம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிராக குனூத்துன் நாசிலாவை ஓத மறந்து விடாதீர்கள் என்கிற உயரிய கோரிக்கைகளோடு பாலஸ்தீன மக்களுக்காக தொடர்ந்தும் ஜனநாயக ரீதியாகவும் குரல் எழுப்புவோமாக. வாஹ்ரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.